அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செய்தித்தாள்களிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது, ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கின்ற பெருமாள்சாமி என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் சம்பந்தமில்லை, பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தின விழாவை நீங்கள் கொண்டாடக்கூடாது, அப்படி கொண்டாடி பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு நீங்கள் மாலை அணிவிக்க வந்தால் உங்களுக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்கின்ற ஒரு இருமாப்புள்ள ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். பெருமாள்சாமி என்பவர் காங்கிரஸ் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர். பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சொல்லுவதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்ற ஒரு மாவட்ட தலைவர். ஏனென்று சொன்னால், இன்று இருக்கின்ற காங்கிரஸ் இயக்கம் என்பது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட இயக்கம். அவர் இறக்கின்ற காலத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரசிலே இல்லை. காங்கிரசிலே அவர் வழிநடத்தி சென்ற காங்கிரஸ் என்பது வேறு. இன்றைய தினம் மாவட்ட தலைவராக பெருமாள்சாமி இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி என்பது வேறு. இன்று இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக கடைசி காலத்திலே உழைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பெருமை சேர்த்த இயக்கம் இன்றைய இருக்கின்ற காங்கிரஸ் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எல்லா வழிகளிலும் அவருடைய பெயரையும் புகழையும் நிலைநிறுத்தி தமிழகத்தினுடைய வரலாற்றிலே பெருந்தலைவர் காமராஜருக்கின்ற இடத்தை மிக சரியாக ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த புகழை மங்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பெருந்தலைவர் காமராஜர் அறிவித்தார் என்பதற்காக நீலம் சஞ்சீவரெட்டியை தோற்கடித்து வி கிரியை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஏற்படுத்தி அதன் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய உள்ளத்திலே ஆற்றனா துயரத்தை ஏற்படுத்தி மன உளைச்சலை உண்டாக்கி அதன் மூலம் மரணத்தை விளைவித்த பெருந்தலைவர் காமராஜருடைய சாவுக்கு காரணமான இயக்கம் இன்றைய இருக்கின்ற காங்கிரஸ் இயக்கம் என்பதை பெருமாள்சாமி உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எந்த இடத்திலே அடக்கம் செய்வது என்பது கூட தெரியாமல் இருந்த திக்கற்று இருந்த தமிழ்நாடு காமராஜ் பக்தர்களுக்கு அன்றைய முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இடம் தெரிவு செய்து அவர் நல்லடக்கம் செய்வதற்கும் அவருடைய புகழை பேணி காப்பதற்கும் அருமையான இடத்தை தெரிவு செய்து தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதோடு சேர்த்து அவருடைய பிறந்த தின விழாவினை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து இன்றைய இளம் குழந்தைகள் கூட பெருந்தலைவர் காமராஜர் தந்த கல்வியை போற்றி புகழுகின்ற அளவிற்கு பெருந்தலைவருக்கு புகழை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போன்று இன்றளவும் பெருந்தலைவருக்கு பல்வேறு கட்டிடங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் புகழை சூட்டி அதன் மூலம் அவருடைய அருமை பெருமையை உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை உலகம் அறியும். ஆனால் இதுவெல்லாம் தெரியாத பெரிய பெருமாள்சாமி காங்கிரசிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பது போல் பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் இருக்கின்ற காங்கிரஸ் இயக்கம் மத்தியிலே 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் தலைமையிலே பிரதமர் பொறுப்பிலே ஆட்சி பொறுப்பிலே அமர்வதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பெருமாள்சாமி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வேண்டுமானால் அவர் பிஜேபியிலே இருந்திருப்பார், அவருக்கு இந்த உண்மை தெரியாமல் இருந்திருக்கும். பெருமாள்சாமி அவர்களே இன்றைய இருக்கின்ற காங்கிரஸை தூக்கி பிடித்து இன்றைய தினம் 4 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமானதும் திமுக தான். திமுக தயவிலே தான் இன்றைய தினம் தமிழகத்திலே காங்கிரஸ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, உயிரோடு இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருமை சேர்ப்பதற்கு, மாலை அணிவிப்பதற்கு, அவருடைய பிறந்த தின விழாவினை கொண்டாடுவதற்கு கூடாது என்று சொல்வதற்கு தமிழகத்திலே இதுவரைக்கு எவனும் பிறக்கவில்லை, இனியும் பிறக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பாடுவதற்கு யார் இடையூறாக இருந்தாலும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையிலே எங்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை இருக்கின்றதோ
அங்கெல்லாம் மாலை அணிவித்து மகிழ்வோம், பெருமைப்படுத்துவோம். அதனை தட்டி கேட்பதற்கும் அதிலே வந்து இடையூறு செய்வதற்கும் யாரும் இயலாது, முடியாது. அப்படி ஒருவன் இடையூறு செய்வதற்கு இனி ஒருவன் பிறக்க வேண்டும் என்பதை பெருமாள் சாமிக்கு சொல்லி, பெருந்தலைவர் காமராஜரோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் விளையாட வேண்டாம். பெருமாள் சாமி அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்திலே ஏதேனும் பதவியும் பவுசுகளையும் பெறுவதற்காக திமுகவை நீங்கள் தினம்தோறும் சுரண்டி கொண்டிருக்கின்றீர்கள், கிச்சு மூச்சு காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். திருந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விளையாட வேண்டாம். பெருந்தலைவர் காமராஜரை தொட்டு பார்க்க வேண்டாம். நீங்கள் அந்த மின்சார சாக்கினை நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்பதை சொல்லி, பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்க்கின்ற அனைத்து கடமைகளையும் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையிலே முழுமையாக ஈடுபடுவோம். அதில் இடையூறு செய்வதற்கு யார் வந்தாலும் அவர்கள் அரசியல் துறவரம் பெறுவார்கள் என்பதை இதன் மூலம் எச்சரித்து, பெருமாள் சாமி நாவை அடக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உரசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் எச்சரிக்கின்றோம்.